என்னோட வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் எண்ட் டேட் இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ்ரோ. இஸ்ரோவோட சப்போர்ட்டிங் கம்பெனி என்ஆர்எஸ்சி, நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர். ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற சயின்டிஸ்ட் வேக்கன்சிக்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இஸ்ரோ அப்படின்றவங்க அவங்க சேட்டலைட் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுறது வந்து நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர். இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஹைதராபாத்ல இருந்து, அதாவது ஹெட் ஆஃபீஸ்ல இருந்துன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சென்சிங் சென்டர் வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சயின்டிஸ்ட் வேக்கன்சி. ஸோ இவங்களோட ஒர்க்கு மேக்ஸிமம் சேட்டலைட் டேட்டா ரிசீவ் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறைய ஒர்க்கு சேட்டலைட் ரிலேட்டட் ஒர்க்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ என்னென்ன வேக்கன்சி அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வேக்கன்சி சயின்டிஸ்ட் என்ஜினியர் எஸ்சி. எல்லா பொசிஷனும் சயின்டிஸ்ட் என்ஜினியர் எஸ்சி, இதுதான் நேம் ஆஃப் த போஸ்ட்டு. போஸ்ட் கோட் வந்து 20. ரெண்டு வேக்கன்சி தான் இருக்குது. ஃபாரஸ்ட்ரி அண்ட் இக்காலஜி, அதாவது எம்எஸ்சி பாட்டனி ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். பிஎஸ்சியில் பாட்னி ஃபாரஸ்ட்ரி இக்காலஜி படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி எம்எஸ்சி பாட்டனி ஆர் ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்த போஸ்ட் கோட் 21 ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் படிச்சுட்டு எம்எஸ்சியில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். போஸ்ட் கோட் 22 ஜியாலஜி. இதில் பிஎஸ்சியில் ஜியாலஜி அப்ளைட் ஜியாலஜி படிச்சுட்டு எம்எஸ்சியில் ஜியாலஜி அப்ளைடு ஜியாலஜி ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். 5 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அடுத்தது ஜியோ ஃபிசிக்ஸ். இதோட போஸ்ட் கோட் 23. ரெண்டு வேகன்சி தான் ஓப்பனாக இருக்குது. பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ஜியாலஜி படித்து முடிச்சுட்டு எம்எஸ்சியில் இல்லை எம்எஸ்சி ஜியோ ஃபிசிக்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த 2 வேகன்சிக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது அர்பன் ஸ்டடீஸ். இதோட போஸ்ட் கோட் 24. இதில் 6 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. பிஇ பிடெக் வந்து பிளானிங் ஆர் பிஆர்க்கு படிச்சுட்டு எம்இ எம்டெக் வந்து அர்பன் பிளானிங், ரீஜனல் பிளானிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த 6 வேகன்சிக்கும் அப்ளை பண்ண முடியும். அடுத்த போஸ்ட் கோட் 25. இது ரிசோர்ஸஸ். இதில் 4 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்இ எம்டெக் படித்தவங்க, அதாவது சிவில் இன்ஜினியரிங் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டு. ஸோ இது படித்தவங்க இந்த 4 வேகன்சிக்கும் அப்ளை பண்ண முடியும். அடுத்த போஸ்ட் கோட் 26 ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு. 10 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. இவங்க என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னா பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்து முடிச்சுட்டு எம்இ எம்டெக் வந்து ரிமோட் சென்சிங் அண்டு ஜிஐஎஸ், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஈக்குவலண்ட்டான சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த 10 வேகன்சிக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ எல்லாருமே பிஜி படித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வேலைக்கான இந்த என்ன குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இந்த கேடர் படித்தவங்க எல்லாமே 65 ஆர் அபவ் 65, சிஜிபியாக இருந்தால் 6.84 ஆர் அபவ் 6.84 மார்க் வாங்கினவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதே எம்இஎம் டெக்காக இருந்தால் அதில் 10க்கு 6.5 ஆர் 6.5க்கு மேலே சிஜிபி வச்சுருக்கவங்க ஆர் 65%க்கு மேலே 65% ஈக்குவல் ஆர் அபவ் 65% வச்சுருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி படித்து முடித்தவங்க தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை. எம்இஎம் டெக்கோ எம்எஸ்சியோ இது ஃபைனல் இயர் எழுதி முடிச்சுட்டேன், ஜஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், கோர்ஸ் கம்ப்ளீஷன் வந்துடும் அப்படின்றவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் யார் வேணால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைதராபாத்தில் ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்ட். இது இல்லை அப்படின்னா டெல்லி, பெங்களூர், நாக்பூர், கொல்கட்டா, ஜோத்பூர்
இதில் நீட் பேசிஸில் உங்களை அங்கே அந்த இடத்துல போஸ்டிங் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பே அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. இதை தவிர நிறைய ஹெச்ஆர்ஏ நிறைய அலவன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்குது. ஸோ ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் 20லேருந்து 23 வரைக்கும் இருக்கவங்க, 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி போஸ்ட் கோட் 24, 25, 26 இதில் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 750 ரூபா நீங்கள் ஃபஸ்ட்டு கட்ட வேண்டியிருக்கும். 750 ரூபாயில் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட் நீங்கள் அப்பியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வரும். எப்படி ரீஃபண்ட் வரும் அப்படின்னா, கேட்டகரிஸ் வந்து உமன், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு உங்களுக்கு வந்து 250 ருபீஸ் லெஸ் பண்ணிக்கிட்டு 500 ருபீஸ் அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சேர்த்து. சாரி 750 ருபீஸ் ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுவாங்க. யாருக்குன்னா உமன், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. 500 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுறது வந்து இதை தவிர மீதி இருக்கிற எல்லா கேட்டகரிஸ்க்கும் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டு அப்பியர் ஆகிருக்கணும். அப்பியர் ஆனப்புறம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமன்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நோ ஃபீஸுன்றது தான் அர்த்தம். ஆனால் அவங்களும் 750 ருபீஸ் கட்டணும். ஆனால் ரீஃபண்ட் ஆகிடும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ மற்ற அதர் கேட்டகரிஸ்க்கு 250 ரூபா ஃபீஸ் அப்படின்றது தான் கணக்கு. ஆனால் 750 ரூபா நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டணும். ரிட்டன் டெஸ்ட் அப்பியர் ஆனீங்கன்னா மாத்திரம் உங்களுக்கு 500 வந்து ரீஃபண்ட் ஆகும். அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் ஒன்ஸ் ஃபில்அப் பண்ணப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் தானாகவே ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் அந்த கேட்வேயில் போயிட்டு நீங்கள் உங்களோட பேமெண்ட் கொடுக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட்டை தவிர வேறு எந்த பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்ன்றதை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி உள்ளே வந்து நீங்கள் திருப்பி லாகின் பண்ணி உள்ளே போய் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் போயிட்டு நீங்கள் திருப்பி உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை பர்ஃபெக்டாக கரெக்டாக கொடுங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் தப்பாக இருந்தால் இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதே மாதிரி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண அப்புறம் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனையும் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃபர்தராக உங்களை வந்து உங்களோட கேண்டிடேச்சரை வெரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கேட்குறாங்க. முக்கியமாக இதில் வந்து 40 கேபின்னு சொல்லியிருந்தாலும் அந்த டைமென்ஷன் 110 × 140 px இதை வந்து 100% அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் அப்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 110 × 140 நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. 40 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி. சிக்னேச்சர் வந்து அதையும் டைமென்ஷனை மெயின்டைன் பண்ணது 200 × 50 pxல் 20 கேபி இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் பிடிஎஃப் தான். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், அதாவது 10th +2 கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் பிடிஎஃப் தான். நீங்கள் வந்து மார்க் ஷீட்டு, கன்சால்டேட் மார்க் ஷீட்டு என்ன வச்சுருக்கீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரிட்டன் டெஸ்ட், அது இன்டர்வியூ மாத்திரம் தான். ரிட்டன் டெஸ்ட் நீங்கள் அப்பியர் ஆகணும், இன்டர்வியூ அடுத்தது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 10/5 அதாவது May 10th ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 30th May. இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணி முடிச்சிருக்கணும். முக்கியமாக ஃபீஸும் கட்டி முடிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது பேசிக் டீட்டெயில்ஸு, ஆதார் நம்பர் இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் கேட்குறாங்க அந்த அப்ளிகேஷனில். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ட்ராப் டவுன் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ட்ராப் டவுன்லேயே செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சிஜிபி எல்லாம் கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கொடுத்துட்டு அதில் ப்ரிவ்யூ இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணாலும் சரி, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாலும் சரி, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணாலும் சரி, ப்ரிவ்யூ இருக்குது. ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க, கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணுங்கள். கீழே வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். www முன்னாடி https கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிங்க. நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட்டு படிங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷனும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா பிடபிள்யூபிடிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்டு
சேலரி இதை பற்றியும் நிறைய எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே அங்கே அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். வேறு எங்கேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.